வணக்கம். இன்றைக்கி வந்து தைப்பட்டத்துக்கு என்னென்ன விதைகள்லாம் போட்டிருக்கோம் அது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இது வந்து செர்ரி டொமேட்டோ, எல்லோ செர்ரி டொமேட்டோ. அது எல்லோ கலரு. இது வந்து இந்த 2 கப்பும் ஃப்ரீயாக இருக்குது. இதில் இனிமேல் தான் ஏதாவது போடணும். இது வந்து செம்பருத்தி, பருத்தியில் செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மரவெண்டை, அப்புறம் வந்து செர்ரி டொமேட்டோ, இது எல்லாமே இந்த வேடிக்கை பார்க்கலாம் சேனலில் ஃப்ரீயாக கொடுத்தது. இந்த செம்பருத்தி நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். அது இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு அவங்க மூலியமாக. இது வந்து மர வெண்டை. இது அழகாக முளைச்சிருக்கு. ஆனால் லேசாக அதில் இலையில் கொஞ்சம் கோடு தெரியுது. இது வந்து காஃபி வெண்டை. இந்த காஃபி வெண்டையில் இந்த விதைகளை வந்து எடுத்து நம்ம வந்து பொடி பண்ணி வறுத்து பொடி பண்ணி அதை வந்து நம்ம காஃபி போட்டு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காஃபி வெண்டை 3 கப்பில் போட்டிருக்கேன். 2 கப்பில் ஒன்று முளைச்சிருக்குது. மீதம் முளைக்கு இந்த கப்பில் போடுறதுனால நம்ம வந்து அதில் டேட்டு முதற்கொண்டு நம்ம எழுதி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஈரத்தையும் பேப்பர் கப்புங்கிறதுனால ஈரத்தையும் இழுத்து வச்சுக்குவோம். அதனால் பேப்பர் கப்பில் போடுறது நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது இனிமேல் தான் முளைக்கும்னு நினைக்கிறேன். அது அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த கப்பில் வந்து ஒவ்வொரு கப்லேயும் ஒன்று போட்டு அதோடய பேரை எழுதியாச்சு. இது வந்து சிவப்பு சோளம் போட்டிருந்தேன். 2 கப்பில் போட்டிருந்தேன் சிவப்பு சோளம். 1 கப்பு முளைச்சிருக்குனால 1 கப்பில் வந்து இன்னும் முளைக்கவே இல்லை. அது அப்படியே தான் இருக்குது. அதுக்கடுத்து வந்து இந்த கப்பில் வந்து தம்பட்டவரை, செடி தம்பட்டவரை போட்டிருக்கேன். செடி தம்பட்டவரை, கொடி தம்பட்டவரை 2ம் போட்டிருக்கேன். 2லேயும் 2 விதை மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா அது ரொம்ப இருந்தால் கொஞ்சம் இதாயிருமே அப்படின்ட்டு 2 போட்டிருக்கேன். முளைக்குதான்னு பார்ப்போம். இது எல்லோ சில்லி. இது மிளகாய் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் முளைக்கிறதுக்கு. இது முளைக்கல இன்னும். அதுக்கப்புறம் பட்டை அவரை. இது பட்டை இப்போ வைலட் கலரில் இருக்க ஒரு பட்டை அவரை. அதுக்கப்புறம் இது வந்து புளிச்சக்கீரை, ஜாம் புளிச்சை. இது முன்னாடி இருந்துச்சு ஜாம் புளிச்சை. அது வந்து ரொம்ப பூச்சி வந்ததுனால அதை கட் பண்ணி போட்டுட்டேன். திரும்ப அதுக்காக ஜாம் புளிச்சை போட்டிருக்கேன். அடுத்த கப்பில் வந்து கொடி தம்பட்டவரை. ஆமாம், கொடியும் 2 விதை தான் போட்டிருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் மண்ணை இது பண்ண மாதிரி இருக்குது. முளைச்சிரும்னு நினைக்கிறேன். முளைச்சிரும். அதுக்கடுத்தாப்பில் வந்து இந்த கப்பில் வந்து மரத்தக்காளி. நல்லா அவ்வளோ அழகாக முளைக்கும். அது போட்டோன்னா ஆனால் லேட்டாக தான் முளைக்கும். மரத்தக்காளி ஒரு 2 செடி இருந்தாலே நம்மளுக்கு மரத்தக்காளி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிறகவரை, வரி சிறகவரை. இது அதில் முளைச்சிச்சு. அதில் பூச்சி ஏதோ கடிச்சிருச்சு போல். கொஞ்சம் ஒரு மாதிரியா, ஆனால் அது திரும்ப திரும்ப மேலே முளைச்சி வந்துக்கிட்டே இருக்குது அந்த ஒரு விதையிலேயே. அதுக்கப்புறம் இது வந்து முத்து மிளகாய். இது முத்து மிளகாய் குட்டி குட்டியாக இருக்கும். முத்து மிளகாயில் கருப்பு முத்து மிளகான்னு நினைக்கிறேன். அது அழகாக இருக்கும். அது இன்னும் முளைக்கலை. இனிமேல் தான் முளைக்கும்னு நினைக்கிறேன். இது பிரெஞ்சு மேரிகோல்டு. அதுவும் இன்னும் முளைக்காம தான் இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் விதைகள் நல்லா இருக்கா என்னன்னு தெரியல. யுவராஜ்கிட்ட வாங்கினதுன்னு நினைக்கிறேன். அது முளைக்கும், பிரெஞ்சு மேரிகோல்டு. அதுக்கடுத்து இது வந்து பேடகி மிளகாய். இந்த காஷ்மீரி மிளகாய் மாதிரியே இந்த பேடகி மிளகாய் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு மாதிரி அகலமாக ஒரு மாதிரியாக இருக்குது. இன்னும் அதுவும் தான் முளைக்கும்னு நினைக்கிறேன். முளைச்சிரும். இது வந்து வரி சொரை. அழகாக முளைச்சிருந்துச்சு. அது சிலது முளைக்காமல் இருக்குது. முளைச்சதா பூச்சி கடிச்சிருச்சு. அது எதுன்னு தெரியல. அணில் தான் கடிச்சிருதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து இது வந்து என்ன மிளகாது. இது வந்து சிவப்பு வெண்டை. முதல்ல பார்த்த மிளகாய் வந்து குடை மிளகாய். இது சிவப்பு வெண்டை. சிவப்பு வெண்டையில் நிறையா இருந்துச்சு. பின்னாடி நிறையா காய்ச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த செடி இல்லை. அதிலிருந்த விதைகளை போட்டு அதில் 1 முளைச்சிருக்கு. மீதம் இன்னும் முளைக்காமல் இருக்குது. முளைச்சிரும். மீதமும் 4-5 போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும் அந்த சிவப்பு வெண்டை. நிறைய காய்க்கும். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் அவங்களுக்கு முன்னாடியே இவங்களை போட்டது. அதனால் இவங்க நல்லா முளைச்சிருக்காங்க. கருப்பு மிளகாய். இது
3 கப்பில் போட்டேன். அதில் 2 கப்பு நல்லா அழகாக அது முளைச்சி வரப்போ இந்த கருப்பு கலரில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் இப்போ தான் க்ரீனே தெரியுது அதில். ஆமாம், நீங்களும் இது மாதிரி தைப்பட்டத்தை போட்டு வளருங்க. நன்றி.